சென்னை கொடுங்கையூரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொல்லப்பட்ட நிலையில் அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். இந்த கொலை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிப்பது என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம். சென்னை வேசர்பாடி MKB நகரை சேர்ந்தவர் 19 வயது வாலிபர் சங்கர் என்பவர் நேற்று முன்தினம் இரவு 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நேற்று முன்தினம் சங்கருக்கு பிறந்த நாள் என்பதால் அவருடன் படித்த கல்லூரி மாணவர்கள் சங்கருக்கு கேக் வெட்ட வேண்டும் என நேற்று முன்தினம் மாலை அவரை அழைத்து சென்றனர். இந்நிலையில் 10 பேர் கொண்ட கும்பலால் சங்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்து கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் போலீசாரின் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சங்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பார்ட்டி கொண்டாடுவதற்காக சங்கர் மற்றும் அவரது நண்பர் தீபக் ஆகியோர் இருவரும் சேர்ந்து நிதின்குமார் என்பவரின் நண்பர் கந்தா என்பவரிடம் 2 தினங்களுக்கு முன்பு மெத்தாபெட்டமைன் என்னும் போதைப் பொருள் வாங்குவதற்காக 2500 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர். கந்தா பணத்தை வாங்கிக் கொண்டு மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள் தருவதாக கூறி அஜினோமோட்டோ என்னும் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருளை கொடுத்துள்ளார். அதனை வாங்கி பயன்படுத்திய போது அது போலி என்பது தீபக் மற்றும் சங்கர் ஆகியோருக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு பிறந்த நாளை கொண்டாட்டத்தின் போது சங்கர் மற்றும் அவரது நண்பர் தீபக் ஆகியோர் இது குறித்து நிதின்குமார் மற்றும் அவரது நண்பர் ஸ்டீபன் ஆகிய இருவரிடம் கேட்டுள்ளனர். அப்பொழுது பிரச்சனை ஏற்பட்டு கோபமடைந்த சங்கர் கத்தியால் ஸ்டீபன் மற்றும் நிதின்குமாரை தாக்கி அடித்துள்ளார். அதன் பிறகு நிதின்குமார் லிங்கேஸ்வரன் வரவழைத்து லிங்கேஸ்வரனையும் சங்கர் கத்தியால் அடித்துள்ளார். காயம் பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து நடந்த விஷயங்களை தனது நண்பர்களிடம் கூறி அனைவரும் சேர்ந்து சங்கரை வெட்டியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் சிறுவன் உட்பட 7 பேரை கைது செய்த கொடுங்கையூர் போலீசார் மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். நன்றி வெங்கடேஷ்.